வணக்கம். நம்ம எல்லாரும் வானத்துல பாக்குற அந்த அழகான வானவில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது சூரியன்ல இருந்து வர்ற வெள்ளை ஒளி எப்படி அந்த 7 வண்ணங்களா பிரியுது? வாங்க அந்த ரகசியத்த நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூட இத கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு சின்ன கண்ணாடி துண்டு மேல வெயில் படும்போது அந்த வெளிச்சம் சுவத்துல பட்டா ஒரு குட்டி வானவில் மாதிரி தெரியும். ஒரு சாதாரண கண்ணாடிக்கு எப்படி இப்படி ஒரு மேஜிக் பண்ற சக்தி வந்தது? இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். இயற்பியல்ல இத ஒளி நிறப்பிரிகை, அதாவது டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, வெள்ளை ஒளி ஒரு முப்பட்டகம், அதாவது ஒரு பிரிசம் வழியா போகும்போது அது பல வண்ணங்களா பிரியுது. இந்த ஒரு விஷயம்தான் வானவில்லோட மொத்த ரகசியத்தையும் நமக்கு சொல்ல போகுது. சரி, இந்த வண்ணங்கள் இப்படி பிரியறத முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிச்சது 17ஆம் நூற்றாண்டுல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் ஒரு சின்ன சோதனை செஞ்சாரு. ஒரு இருட்டு ரூம்ல ஒரு சின்ன ஓட்ட வழியா மட்டும் சூரிய ஒளி உள்ள வர்ற மாதிரி செட் பண்ணாரு. அந்த ஒளி வர்ற பாதையில ஒரு முப்பட்டகத்தை, அதாவது பிரிசத்தை வச்சாரு. அந்த பக்கம் அவர் பார்த்த காட்சி இருக்குல்ல, அது ஒளிய பத்தின நம்ம அறிவியலையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், ஏன் ஒரு முப்பட்டகம்? ஒரு சாதாரண ஃப்ளாட்டான கண்ணாடி ஏன் இதே வேலையை செய்யல? அந்த முப்பட்டகத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உண்மையில ஒரு சாதாரண ஜன்னல் கண்ணாடி கூட ஒளிய பிரிக்குமா? ஆனா என்ன பிரச்சனைனா, ஒளி உள்ள போகும்போது பிரிஞ்சாலும் அது கண்ணாடியை விட்டு வெளியே வர்றப்போ மறுபடியும் ஒன்னா சேர்ந்துரும். அதனால பிரிஞ்ச அந்த நிறங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இங்கேதான் நம்ம முப்பட்டகம் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. அதோட கோணமான வடிவம் தான், அதாவது அந்த ஆங்கிள் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒளி உள்ள போய் வெளியே வர்றப்போ அந்த கோணங்கள் ஒவ்வொரு நிறத்தையும் ஒவ்வொரு விதமா வளைக்குது. இதனால அந்த நிறங்கள் ஒன்னா சேர முடியாம பிரிஞ்சே நிக்குது. அதனாலதான் வெள்ளை ஒளிக்குள்ள ஒளிஞ்சிருந்த எல்லா நிறங்களும் நமக்கு தெளிவா தெரியுது. இந்த நிறங்களின் வரிசையத்தான் நாம ஸ்கூல்ல விப்ஜிஆர்னு படிச்சிருப்போம். அதாவது ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, அப்புறம் சிவப்பு. நம்ம பார்க்குற வெள்ளை ஒளிங்கிறது உண்மையில இந்த 7 வண்ணங்களோட ஒரு கலவைதான்னு நியூட்டன் இந்த சோதனை மூலமா நிரூபிச்சாரு. சரி, இந்த வண்ணங்கள் ஏன் இப்படி தனித்தனியா பிரியுது? இதுக்கு என்ன காரணம்? இல்ல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க வாங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த கண்ணாடி வழியா எல்லா வண்ணங்களும் ஓட போகுது. அறிவியல்ல இந்த நிகழ்வுக்கு பேரு தான் நிறப்பிரிகை. அதாவது கண்ணாடி மாதிரி ஒரு ஊடகம் வெள்ளை ஒளிய அதுக்குள்ள இருக்கிற தனித்தனி நிறங்களா பிரிக்கிறது. நம்மளோட இந்த ஓட்ட பந்தயத்துல அந்த ரேஸ் ட்ராக் தான் இந்த கண்ணாடி. நாம சூரியன்லேந்து வர்றத வெள்ளை ஒளின்னு சொன்னாலும் அது உண்மையில வெள்ளை கிடையாது. அது பல நிறங்களோட ஒரு கலவை. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அலைநீளம், அதாவது வேவ் லென்த் இருக்கு. இது அதோட தனிப்பட்ட அடையாளம்னு கூட வச்சுக்கலாம். இப்போதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. காத்துல பயணம் செய்யும்போது இந்த எல்லா நிறங்களும் ஒரே டீமா ஒரே ஸ்பீடுல தான் போகும். அதனால தான் நமக்கு ஒளி வெள்ளையா தெரியுது. ஆனா எப்போ அது கண்ணாடிங்கிற அந்த ரேஸ் ட்ராக்குக்குள்ள நுழையுதோ அப்போதான் பந்தயமே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு வேடத்துல ஓட ஆரம்பிக்குது. சரி, இப்ப பந்தயத்துக்கு வருவோம். இந்த ரேஸ்ல எது வேகமா ஓடணும்னு தீர்மானிக்கிறது அதோட அலைநீளம் தான். சிவப்பு நிறத்தோட அலைநீளம் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அதுதான் கண்ணாடியில ரொம்ப வேகமா ஓடும். இதுக்கு நேர் எதிரா ஊதா நிறத்தோட அலைநீளம் ரொம்ப சின்னது. அதனால அது ரொம்ப மெதுவா தான் போகும். சரி, இந்த வேக வித்தியாசத்தால என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு ரேஸ்ல மெதுவா ஓடுறவங்களுக்கும் வேகமா ஓடுறவங்களுக்கும் வளைவுல வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த வளைவோட கோணத்தை பத்தி பார்க்கலாம். இயற்பியல்ல இந்த வளைவை விலகு கோணம் இல்லனா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லைட் நேரா போகாம எந்த அளவுக்கு அது பெண்ட் ஆகுது, அதாவது வளைஞ்சு போகுதுங்கிறது தான் இது. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ரூல் என்னன்னா, ஒரு நிறம் எவ்வளவு மெதுவா போகுதோ அந்த அளவுக்கு அதிகமா வளையும். ஊதா நிறம் தான் இருக்கிறதுலே மெதுவா போகுது, அதனால அதுதான் ரொம்ப அதிகமா வளையும். அதே மாதிரி சிவப்பு நிறம் வேகமா போறதால அது ரொம்ப கம்மியா தான் வளையும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கோணத்துல வளைஞ்சு போறதுனால தான் நிறங்கள் ஒன்னா சேராம பிரிஞ்சு ஒரு அழகான வரிசையில நிக்குது. ரொம்ப அதிகமா வளைஞ்ச ஊதா ஒரு ஓரத்திலையும் ரொம்ப கம்மியா வளைஞ்ச சிவப்பு இன்னொரு ஓரத்திலையும் நிக்க, மத்த நிறங்கள் எல்லாம் நடுவுல ஒரு பெரேடு மாதிரி நிக்குது. இதுதான் நாம பார்க்குற அந்த அழகான ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஒரு முப்பட்டகம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம். வானவில் எப்படி உருவாகுது?
இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் காரணம் இருக்கு. என்னன்னா, ஒளியோட அலைநீளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளோட ஒளிவிலகல் எண் மாறுறது தான் நிறப்பிரிகைக்கு காரணம். ஒன்றும் புரியலையா? சிம்பிளா சொல்றேன். ஒவ்வொரு நிறத்துக்கும் அந்த கண்ணாடி ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இதுதான் மொத்த ரகசியமே. இப்போ உங்களுக்கு புரியுதா? இயற்கையில வானவில் உருவாக நமக்கு பெரிய கண்ணாடி பிரிசம் எல்லாம் தேவையில்லை. மழை பெஞ்சு முடிஞ்சதும் காத்துல மிதக்கிற கோடிக்கணக்கான சின்ன சின்ன நீர்த்துளிகள் இருக்குல்ல, அதுல ஒவ்வொன்றுமே ஒரு குட்டி பிரிசம் மாதிரி தான் வேலை செய்யுது. சூரிய ஒளி இந்த லட்சக்கணக்கான குட்டி பிரிசம்கள் வழியா போகும்போது தான் வானம் முழுசும் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் உருவாகுது. அதுதாங்க நம்ம வானவில். அப்போ ஒளி நடத்துற ஒரு சின்ன வேகப்பந்தயம்தான் வானவிலுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியம். இப்போ அந்த ரகசியம் உங்களுக்கும் தெரியும். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒளி பண்ற வேற சில மேஜிக்கால நம்ம உலகத்துல என்னென்ன நிறங்களை உருவாகுது? ஒரு சின்ன க்ளூ கொடுக்கட்டுமா? வானம் ஏன் நீல நிறத்துல இருக்கு? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.